குட்டி பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் அவளுக்கு மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டேன். அவள் முழிச்சிருந்தா அப்படின்னா என்னை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க சொல்கிறா, எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிறா. காலையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு சனஸ்காவுக்கு இட்லி சாம்பாரும் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு அதையே கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன். அதனால் அவள் தூங்கிட்டு இருக்கும் போதே லஞ்ச் ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு உடம்பு முடியாதனால இன்றைக்கி சிம்பிளாக உளுந்தங்கஞ்சி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 10 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து ஒரு 3-4 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா குழைவாக வரட்டும். இதுக்கு சைடிஷாக எள்ளு துவையல் தான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான எள்ளு துவையல் ரெடி ஆகிடும். இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சாதம் நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக இதில் தேங்காய் துருவல் தூவி இதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா கொஞ்சம் தண்ணி சேர்த்து குடிக்கிற பதத்துக்கு ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். எங்கள் சித்தி நேத்தி வரும்போது பச்சைக்கல்லை வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அதை வேக வச்சுட்டு இது கூடயே டீயும் போட்டு குடிச்சிக்கலாம் ஈவினிங் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சாச்சு.